கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? மத்தேயு 21 அதிகாரம் 2-3 உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த சம்பவம் நாம் அநேக தரம் வாசித்திருக்கிறோம், உண்மைத்தான். ஆனால் இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அந்த கழுதை கட்டி இருக்கிற வரை அது ஆண்டவருக்காக பயன்படவே முடியவில்லை. பாருங்கள், ஆண்டவர் அதை முதலாவது கட்டவிழ்க்கிறார். பின்பு சொல்லுகிறார், அது கட்டவிழ்க்கப்பட்டு விட்ட உடனே யாரும் அதை அனுப்பிவிட மாட்டார்கள், அதற்கு தடை செய்வார்கள். உண்மைத்தான். அந்த நேரத்தில் நீ சொல், அது எனக்கு வேண்டும் என்று தெளிவாய் அவர்களுக்கு சொல் என்பதை ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். ஆமெனுக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நாமும் கூட அநேக நேரத்தில் ஆண்டவருக்கு தேவையான நபராய் இருக்க ஆசைப்படுகிறோம், தவறில்லை. ஆனால் எப்படிப்பட்ட நிலைமையில் ஆசைப்படுகிறோம் என்பதே காரியம். அநேக நேரத்தில் நாமும் இந்த கழுதையை போலத்தான் கட்டப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு கட்டவிழ்க்க பிரயாசப்படாமல், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று செபிக்கிறோம். அது சரியானதுதான். ஆனாலும் கூட நாம் தெளிவாய் சில காரியங்களை அறிந்து செபிக்க வேண்டும். இங்கே அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கும் வரை அது யாருடைய கழுதையாகவோ இருந்தது. கட்டவிழ்க்கப்பட்டது, ஆண்டவருக்கு பிரயோஜனமான கழுதையாய் மாறிற்று. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அதற்கு அவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? உங்களுடைய கட்டுகளை கட்டவிழ்க்க போகிறார். பாவம் என்கிற கட்டுக்களா இருக்கலாம், சாபம் என்கிற கட்டுக்களா இருக்கலாம், அடிமைத்தனம் என்கிற கட்டா இருக்கலாம், அல்லது வேதனை, கடன் தொல்லை, பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று இப்படிப்பட்ட கட்டுக்களாயிருக்கலாம். எந்த கட்டுக்களாயிருந்தாலும் அவர் கட்டவிழ்ப்பதோடு மாத்திரம் அல்ல, அடுத்ததாய் உங்களை பயன்படுத்தவும் போகிறார். அவருக்காக உங்களை தெரிந்து கொள்ள போகிறார். நீங்கள் ஆண்டவருக்கு தேவை என்பதனால் தான் இதை ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் அநேக நேரத்தில் நம்மை கட்டவிழ்த்து விட்டு விடுவார். கட்டவிழ்த்தவுடன் நாம் ஆண்டவருடைய காரியங்களுக்காய் வருகிறோமா, அல்லது நம்முடைய தேவைகள், நம்முடைய ஆசைகள் என்று நம் சுய இஷ்டத்திற்கு செயல்படுகிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்ற ஆசை இருப்பதோடு நின்று விடாமல், ஆண்டவரே நான் எதிலாவது கட்டப்பட்டிருந்தால் என்னை கட்டவிழ்த்து விடும், என்னை தயவு செய்து விடுதலையாக்கி உமக்கேற்ற பாத்திரமாய் மாற்றும் என்று சொல்லுங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி விடுவிக்கப்பட்ட உடனே ஆண்டவருக்கு தேவை என்று நாம் எளிதாய் பயன்பட்டு விட முடியாது. ஆண்டவருக்காக நாம் ஒரு சில காரியங்களை செய்ய முடிவு செய்தால் பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், எதிரான காரியங்கள் என்று எல்லாமே அதிகமாய்த்தான் மாறும். ஆனால் அவற்றின் மத்தியிலும் கூட ஆண்டவரே எப்படி என்னை விடுவித்தீரோ அதே போல உமக்கேற்ற பாத்திரமாய் என்னை மாற்றும் என்று செபித்து பாருங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். நீங்கள் அவருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற முடியும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.